வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். இஸ்லாம் அல்லாத சமய விவகாரங்களுக்கான அமைச்சை உருவாக்க சட்டத்தில் இடம் உண்டு. வழக்கறிஞர் பாஸ்டியன் பியூஸ் வெண்டஹார்ன் பேச்சு. இஸ்லாம் அல்லாத சமய விவகாரங்களை கவனிப்பதற்காக ஒரு அமைச்சகத்தை நிறுவுவதை மலேசிய அரசியலமைப்பு சட்டம் தடை செய்யவில்லை என்று அரசியலமைப்பு வழக்கறிஞர் பாஸ்டியன் பியூஸ் வெண்டஹார்ன் கூறினார். அரசியலமைப்பின்படி இஸ்லாம் மலேசியாவின் அதிகாரப்பூர்வ சமயமாக இருந்தாலும் மற்ற சமயங்களும் சுதந்திரமாக கடைபிடிக்கப்படலாம் என சுட்டிக்காட்டினார் அவர். முன்னதாக இஸ்லாம் அல்லாத விவகாரங்களுக்கான அமைச்சர் நியமிக்கப்பட வேண்டும் என்ற ரவுப் நாடாளுமன்ற உறுப்பினர் சவ் யூ ஹுயின் கோரிக்கைக்கு பாஸ் MMLA என்ற அமைப்பு ஆகியன எதிர்ப்பு தெரிவித்ததற்கு பதிலளிக்கும் வகையில் பாஸ்டியன் பியூஸ் வெண்டஹார்ன் இவ்வாறு கூறினார். இந்த எதிர்மறை கருத்தானது சட்டப்பூர்வமாக இல்லாமல் அரசியல் அடிப்படையிலேயே இருப்பதாக பாஸ்டியன் பியூஸ் வெண்டஹார்ன் கூறினார். சில வழக்கறிஞர்கள் இஸ்லாம் அல்லாத சமயங்களின் உரிமைகள் தொடர்பான அரசியலமைப்பு விதிகளையும் நீதிமன்ற தீர்ப்புகளையும் மேற்கோள் காட்டி இந்த விவகாரத்தில் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டுள்ளனர். இஸ்லாம் அல்லாத சமய விவகாரங்கள் ஏற்கனவே தேசிய ஒற்றுமை அமைச்சரின் அதிகார வரம்பிற்குள் இருப்பதாகவும் மத நல்லிணக்க குழு போதுமானது என்றும் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. நாளை பிப்ரவரி 17 முதல் MyJPJ செயலி மூலம் தற்காலிக ஓட்டுநர் உரிமம் PDL ஐ திறன்மிகு ஓட்டுநர் உரிமம் CDL ஆக மாற்றுவதற்கான விண்ணப்பங்களை செய்யலாம். சாலை போக்குவரத்து துறை JPJ-வின் தலைமை இயக்குநர் ஐடி ஃபட்லி ரம்லி இன்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த வசதி தகுதியுள்ள 2.38 மில்லியன் PDL உரிமம் வைத்திருப்பவர்களுக்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தெரிவித்தார். இந்த புதிய முறை பொதுமக்கள் JPJ முகப்புகளுக்கு செல்லாமல் இயங்கலையில் CDL விண்ணப்பங்களை செய்வதை எளிதாக்கும் நோக்கத்துடன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் PDL உரிமம் வைத்திருப்பவர்கள் தங்கள் திறன்பேசிகள் மூலம் எந்த நேரத்திலும் எங்கிருந்தும் MyJPJ செயலி மூலம் CDL விண்ணப்பங்களை செய்யலாம் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தற்போது கிடா மாநிலத்தில் சனுசி நோர் தலைமையிலான தேசிய கூட்டணி அரசாங்கத்தை வீழ்த்த நம்பிக்கை கூட்டணி தேசிய முன்னணியின் ஒற்றுமை அரசாங்கத்திற்கு கிடா மக்களின் ஆதரவு போதுமானதாக இல்லை என கூறினார் கிடா மாநில அம்னோவின் தகவல் பிரிவு தலைவர் சைஃபுல் அசீசி ஜைனோல் அபிடின். கடந்த தேர்தலில் படுதோல்வி அடைந்த பிறகு தனது கட்சிக்கும் தேசிய முன்னணிக்கும் ஆதரவு அதிகரித்து வருவதையும் உறுப்பினர்களின் நம்பிக்கையை மீண்டும் பெற தொடங்கியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தற்போதைய ஆதரவு நிலையும் தனது கட்சி நம்பிக்கை கூட்டணியுடன் கூட்டு சேர்ந்த பிறகு பாஸ் கட்சியால் ஆட்சி செய்யப்படும் மாநில அரசாங்கத்தை அச்சுறுத்த முடியாது என்று அவர் கூறினார். நாட்டில் இன மத நல்லிணக்கத்தை அச்சுறுத்தும் நடவடிக்கைகள் அல்லது அறிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் சமரசம் செய்யப்படாது என்றும் ஒற்றுமை அமைச்சர் டத்து ஆரன் அகுடாகாங் தெரிவித்தார். மக்காச்சோளம் விற்பனையாளர் ஒருவர் இனவாதம் கொண்ட அறிவிப்பு பலகையை வைத்தது சமூக வலைதளத்தில் பரவியதை தொடர்ந்து எக்ஸ் தளத்தில் தனது கண்டனத்தை தெரிவித்தார் டத்து ஆரன். பல்லின மக்களை கொண்ட நாடாக மலேசிய மக்கள் எந்த ஒரு தரப்பினரின் உணர்வுகளையும் புண்படுத்தும் எந்த ஒரு அறிக்கையையோ அல்லது நடவடிக்கையையோ அனுமதிக்காமல் எப்போதும் நல்வாழ்வையும் அமைதியையும் பாதுகாக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மக்காச்சோளம் விற்பனையாளரின் செயல்பாடு எல்லை மீறியது என்றும் இனவாத மனப்பான்மைக்காக அவர் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனும் ஆரனின் பதிவு இணையவாசிகளின் கவனத்தை ஈர்த்தது குறிப்பிடத்தக்கது. கிடா முழுவதும் 548 தொடக்கப் பள்ளிகளிலும் 204 இடைநிலை பள்ளிகளிலும் 3,49,966 மாணவர்கள் இன்று 2025-2026 கல்வி ஆண்டை தொடங்கினர். இதில் 200,575 பேர் தொடக்கப் பள்ளியிலும் 1,49,392 பேர் இடைநிலை பள்ளியிலும் தங்கள் கல்வியை தொடங்கியதாக கிடா மாநில கல்வி இயக்குநர் இஸ்மாயில் ஒத்மான் தெரிவித்தார். 74,003 புதிய மாணவர்களில் 13,855 பேர் பாலர் பள்ளி மாணவர்கள், 29,934 பேர் முதலாம் ஆண்டு மாணவர்கள், 30,194 பேர் முதலாம் படிவ மாணவர்கள் ஆவர். பள்ளி சூழலை அன்பு பாசத்துடன் உருவாக்க
கற்றல் கற்பித்தலை மிகவும் நட்பான மகிழ்ச்சியான முறையில் கவனம் செலுத்தும் வகையில் பள்ளியின் முதல் நாள் சுமூகமாக சென்றது என்று அவர் இன்று இங்குள்ள பக்கர் அரங் இடைநிலைப் பள்ளியில் செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். 30,011 ஆசிரியர்களுடனும் 4,320 அமலாக்க பிரிவு உறுப்பினர்களின் ஒத்துழைப்புடனும் அனைத்து பள்ளிகளின் செயல்பாடுகளும் இன்று சுமூகமாக நடைபெற்றன என்றும் அவர் கூறினார். ஹெஜிரா டிராவல் அண்ட் டூர்ஸ் சென்றியான் பர்ஹாட் என்ற உம்ரா பயண ஏற்பாட்டாளர் நிறுவனத்திற்கு எதிராக இதுவரை காவல்துறையினர் 141 புகார்களை பெற்றுள்ளனர். இந்த புகார்களில் 3.01 மில்லியன் ரிங்கிட் இழப்பு சம்பந்தப்பட்டுள்ளது. இந்த நிறுவனம் மோசடி, ஏமாற்றுதல் குற்றங்களுக்காக தண்டனை சட்டத்தின் பிரிவு 420 கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் சில புகார்கள் சுற்றுலா தொழில் சட்டம் 1992 கீழ் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரமான சுற்றுலா கலை கலாச்சார அமைச்சிற்கும் அனுப்பப்பட்டுள்ளன என கூறினார் புகிட் அமான் குற்ற புலனாய்வு பிரிவின் இயக்குநர் டத்துஸ்ரீ ராம்லி முகமது யூசுப். இந்த வழக்கு விசாரணையை காவல்துறையும் மற்ற ஏஜென்சிக்கும் பரிந்துரைத்தது ஏன் என்று மைண்ட் ப்ரோ மேனேஜ்மெண்ட் நிறுவனம் கேள்வி எழுப்பியது. இதற்கு பதிலளித்த டத்துஸ்ரீ ராம்லி, அவர்கள் தண்டனை சட்டத்தின் பிரிவு 420 கீழ் விசாரணையை தொடர்ந்து நடத்துவதாக கூறினார். மேலும் வெவ்வேறு அமலாக்க நிறுவனங்களுக்கு வெவ்வேறு விசாரணை அதிகாரங்கள் உள்ளன என்பதையும் ஒவ்வொரு குற்றமும் அதன் தன்மைக்கு ஏற்ப உரிய நிறுவனத்தால் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதையும் டத்துஸ்ரீ ராம்லி சுட்டிக்காட்டினார். கடந்த மாதம் இந்த நிறுவனத்தின் உம்ரா பயண ஏற்பாடுகள் தாமதமானதால் சுமார் 300 பயணிகள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கி இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல் தொடர்பு பல்லுலக சட்டம் 1998 செய்யப்பட்ட திருத்தங்கள் குழந்தை ஆபாசம், மோசடி, சூதாட்டம் போன்ற இணைய குற்றங்களில் கவனம் செலுத்துகின்றன. இந்த திருத்தங்களின் கீழ் சில குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும். குறிப்பாக முன்பு பொதுப்படையாக வரையறுக்கப்பட்ட குற்றங்கள் இப்போது மிகவும் துல்லியமாகவும் குறிப்பாகவும் வரையறுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் சரியாக முன்வைக்கப்படுவதை உறுதி செய்ய முடியும் என தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் குறிப்பிட்டார். சமூக ஊடகங்களில் பரவும் தவறான தகவல்களை பற்றி மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் செய்திகளை சரிபார்த்து உறுதி செய்த பின்னரே பகிர வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். மேலும் நம்பகமான தகவல்களுக்கு முதன்மை ஊடகங்களை அணுகுமாறும் அவர் வலியுறுத்தினார். மியான்மரில் வேலை மோசடி கும்பலிடம் சிக்கி தவித்த 15 மலேசியர்களை தாய்லாந்தில் உள்ள மலேசிய தூதரகம் சந்தித்தது. அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு இன்று தாய்லாந்தின் வடக்கு பகுதியில் உள்ள தாக் மாகாணத்தில் உள்ள ஃபோர்ட் வச்சிரபிரகான் ராணுவ முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தூதரக அதிகாரிகள் அவர்களை பார்வையிட்டு மலேசியாவுக்கு திரும்புவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக தாய்லாந்துக்கான மலேசியாவின் தற்காலிக பொறுப்பாளர் பொங் யிக் ஜுய் தெரிவித்தார். இந்த 15 மலேசியர்களும் மியான்மரில் வேலை தருவதாக கூறி ஏமாற்றப்பட்ட 261 பேரில் அடங்குவர். அவர்கள் மீட்கப்பட்டு தாய்லாந்துக்கு அனுப்பப்பட்டனர். தாய்லாந்து அதிகாரிகளுடன் இணைந்து மலேசிய தூதரகம் இவர்களின் அடையாளத்தை உறுதி செய்து குடும்பத்தினருடன் தொடர்பு கொண்டு விரைவில் மலேசியாவுக்கு திரும்ப உதவிகளை செய்து வருகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.